ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ராகி பக்கோடா செய்ய போகிறேன். இந்த ராகி பக்கோடா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இந்த பக்கோடா செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த கப்பில் 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடுறேன். பெரிய வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். நான் 2 பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எவ்வளோ சன்னமாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா திரும்ப போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு 1-2 தட்டினது, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக கட் பண்ணது, அதே மாதிரி கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இல்லைன்னா தெளிச்சிட்டு பிசைஞ்சு பாருங்கள். உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் திரும்ப போடுறேன். தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்குது மாவு, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்தளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டி கட்டியாக ஆயிரும், கிறிஸ்பாக வராது. எண்ணெய் சூடானதும் சிம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் தெறிக்கும். நல்லா உதிர்த்து போட்டு விடுங்க. பெருசாக போடாமல், கட்டி கட்டியாக போடாமல் நல்லா உதிர்த்து எவ்வளோ சின்ன சின்னதாக போட முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பக்கோடா. கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுருங்க. இடையில திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும். இப்போ நுரையெல்லாம் அடங்கிருச்சு. எடுக்கும்போதே சத்தம் வரும், நல்ல கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி சத்தம் வரும். அந்த டைமில் எடுத்துருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக செஞ்சலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching. Like and subscribe my channel.